ஸ்டாலினின் அரசு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க இயலாத நிலையை அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்ததை நிரூபிக்கும் வகையில் உயர்கல்வித்துறையில் நிர்வாக அவலங்களை நிரூபிக்கும் வகையில் மாணவர் சேர்க்கை புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது. சுமார் 167 ஆண்டுகள் பழமையான சென்னை பல்கலைக்கழகம் நிறுவனம் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. 2024-25 கல்வியாண்டில் பல்கலைக்கழகத்தின் 97 முதுகலை படிப்புகளில் 16 படிப்புகளில் ஒற்றை இலக்க சேர்க்கை மட்டுமே பதிவாகியுள்ளது. குறிப்பாக நிதி பொருளாதாரத்தில் முதுகலை படிப்பு சேர்க்கை இல்லாததால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 25 படிப்புகளில் மட்டுமே 100% இடங்கள் நிரப்பப்பட்டன. இது பல்கலைக்கழகத்தின் மோசமான நிலையை வெளிப்படுத்துகிறது. பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு மற்றும் வளங்களின் பற்றாக்குறை மாணவர் சேர்க்கை குறைவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. 540 ஆசிரியர் பணியிடங்களில் 184 மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டுள்ளன. இது 66% பற்றாக்குறையை காட்டுகிறது. ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் 96 இடங்கள் காலியாக உள்ளன. ஆய்வகங்களை மேம்படுத்த நிதி இல்லாத நிலையும் சம்பள தாமதங்களால் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகளும் பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை பாதிக்கின்றன. 167 ஆண்டுகள் பழமையான இந்த கல்லூரியில் மாணவர்கள் சிறந்த வசதிகளையும் தரமான கல்வியையும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களை ஏமாற்றும் விதமாக எந்த வசதிகளும் இல்லை என்று பல்கலைக்கழக பேராசிரியர்களும் கல்வியாளர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒற்றை இலக்க சேர்க்கையுடன் கூட பல்கலைக்கழகம் பல படிப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இது நிதி நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்துகிறது. நடப்பு நிதியாண்டில் பல்கலைக்கழகத்தின் பட்ஜெட் பற்றாக்குறை 149 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. உதாரணத்திற்கு மகளிர் படிப்பு, புத்த மதம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் முறையே 10, 60 மற்றும் 50 இடங்கள் இருந்த போதிலும் சித்தாந்த தத்துவம் மற்றும் பயிற்சி படிப்பில் உள்ள 30 இடங்களுக்கு 6 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளனர். இருப்பினும் ஆசிரியர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் எதிர்ப்பு காரணமாக இந்த படிப்புகளை மூட முடியவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். பொருளாதார புலிகளை கொண்டு பொருளாதாரத்தை ஆய்வு செய்ய குழு அமைத்து பொருளாதார மாடல் விளம்பரங்களை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு சென்னை பல்கலைக்கழகத்தை படுபாதாளத்தில் தள்ளியதற்கு இதுவே சாட்சி என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற அரசு உடனடியாக ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தலைநகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பல்கலைக்கழகத்திலேயே இந்த நிலை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் நிலை என்னவாக இருக்கும் என்று கேள்வி எழுந்துள்ளது. ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் உயர்கல்வி நிறுவனங்களின் நிலை அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்று கல்வியாளர்கள் எச்சரித்துள்ளனர்.